அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதாவது 2025-2026 கல்வியாண்டில் 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இதற்கு தனி தேர்வர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 2025-2026 கல்வியாண்டில் 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வு முடிவுகள் போன்ற அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே இங்க ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லேயே பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்லேயே ஒரு நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கு. டிஜிஇ SSLC மார்ச் ஏப்ரல் 2026 சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸ் என்ரோல்மெண்ட் பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இதை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6000006 2025-2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனி தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு பதிவு செய்வது தொடர்பான செய்தி குறிப்பு. 2025-2026 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்களும், அதாவது முதன்முறையாக அனைத்து பாடங்களையும் தேர்வு எழுத இருப்பவர்கள் மற்றும் ஏற்கனவே 2012க்கு முன்னர் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வியுற்றவர்களும் 1/9/2025 திங்கட்கிழமை முதல் 19/9/2025 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை நாட்கள் நீங்களாக சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகங்களை நேரில் அணுகி பதிவு கட்டணமாக ரூபாய் 125 செலுத்தி தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவத்தினை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இது பயிற்சி வகுப்புக்கான பதிவு மட்டுமே. மாவட்ட கல்வி அலுவலகத்தில் செய்முறை தேர்விற்கு விண்ணப்பம் செய்ததற்கான ஒப்புகை சீட்டினை பெற்று பின்னர் இத்துறையால் தனி தேர்வர்கள் கருத்தியல் தேர்வெழுத விண்ணப்பிக்க அறிவிக்கப்படும் நாட்களில் நேரடி தனி தேர்வர்கள் செய்முறை தேர்வு பதிவு செய்ததற்கான ஒப்புகை சீட்டுடன் ஏற்கனவே தேர்வெழுதி அறிவியல் உட்பட மற்ற பாடங்களில் தோல்வியுற்ற தேர்வர்கள் அறிவியல் செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பித்த ஒப்புகை சீட்டு மற்றும் முன்பு தேர்வு எழுதிய மதிப்பெண் சான்றிதழ்களின் நகல்கள் ஆகியவற்றினை இணைத்து சேவை மையத்திற்கு சென்று ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த பின்னர் சேவை மையத்தால் வழங்கப்படும் ஒப்புகை சீட்டில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வு கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய இயலும். தேர்வு கூட நுழைவுச் சீட்டு பெற்ற தனி தேர்வர்கள் மட்டுமே செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் மாவட்ட கல்வி அலுவலரால் ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளிகளுக்கு சென்று செய்முறை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். பயிற்சி வகுப்புகளுக்கு 80% வருகை தந்த தனி தேர்வர்கள் மட்டுமே 2025-2026 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். செய்முறை பயிற்சி பெற்ற தேர்வர்கள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலரை தொடர்பு கொண்டு செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் மைய விவரம் ஆகியவற்றை அறிந்து செய்முறை தேர்வினை தவறாமல் எழுதிட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறு தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அலுவலக முகவரியை www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கு மேற்குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை தவறாமல் வாசித்து புரிந்து கொண்டு குறிப்பிடப்பட்டுள்ளவாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக மாவட்ட கல்வி அலுவலக முகவரியை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா
இங்க SSLC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SSLC எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க DEO, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் ஆபீஸ் லிஸ்ட், மாவட்ட வாரியாக மாவட்ட கல்வி அலுவலகங்களின் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகங்களின் முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க, எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸ் வித் பின்கோடு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகங்களின் முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் உங்களது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தின் முகவரியை தெரிந்து கொண்டு அந்த முகவரியில் சென்று நீங்கள் பதிவு செய்திட வேண்டும். பதிவு செய்து அதற்கான ஒப்புகை சீட்டினை பெற்று அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம் இந்த இணையதளத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த SSLC எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பேஜ்ல இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது DGE, அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் SSLC மார்ச் ஏப்ரல் 2026 சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸ் என்ரோல்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா புரிந்துக்கோங்க, வாசித்து 2025-2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புகளில் சேர்தலுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான அறிவுரைகள். தேர்வர்கள் விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து காலங்களையும் தவறாது பூர்த்தி செய்தல் வேண்டும். இவ்விண்ணப்ப படிவமானது 2 படிவங்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். செய்முறை வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் 125 பணமாக அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் செலுத்துதல் வேண்டும். கீழ்கண்ட கல்வி தகுதிகளை உடைய தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். நேரடி தனி தேர்வர்கள், அதாவது தேர்வு நடைபெறும் மாதத்தின் முதல் நாளன்று 14 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவியரும் மற்றும் 9ஆம் வகுப்பு பயின்று இடையில் நின்ற மாணவ மாணவியரும் தேர்வுத்துறையால் நடத்தப்படும் 8ஆம் வகுப்பு ESLC பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களும் இடைநிலை பள்ளி விடுப்பு சான்றிதழ் பொதுத் தேர்வை எழுதலாம். அனைவருக்கும் கல்வி இயக்ககத்தின் கல்வி காப்புறுதி திட்டத்தின் கீழ் பயின்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக மாற்று சான்றிதழ் பெற்றவர்கள், உண்டு உறைவிட பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக மாற்று சான்றிதழ் பெற்றவர்கள், திறந்தவெளி பள்ளியில் C லெவல் சான்றிதழ் பெற்றவர்கள், 14 வயது பூர்த்தி செய்த உழைக்கும் சிறார் கல்வி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் அமைச்சகம் இந்திய அரசின் கீழ் வழங்கப்பட்ட முறைசாரா கல்வி மாற்று சான்றிதழ் பெற்றவர்கள், மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் நடத்தப்பட்ட திறந்தவெளி பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்வு நடைபெறும் மாதத்தின் முதல் தேதியன்று 14 வயது பூர்த்தி செய்யும் பட்சத்தில் திறந்தவெளி பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களை மட்டும் தனி தேர்வர்களாக 2025-2026 கல்வியாண்டில் நடைபெற இருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மேற்குறிப்பிட்டுள்ள தகுதிகளுடைய மாணவ மாணவியர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வியுற்ற தனி தேர்வர்கள், முந்தைய ஆண்டுகளில் பழைய பாடத்திட்டத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வியுற்று செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு பெயர் பதிவு செய்திராத தனி தேர்வர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள காலத்திற்குள் பெயர் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான வண்ண நிழற்படத்தை மட்டுமே ஒட்ட வேண்டும். கருப்பு வெள்ளையிலான நிழற்படத்தை ஒட்டக்கூடாது. அடுத்ததாக விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2025-2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் செய்முறை பயிற்சி வகுப்புகளில் பதிவிற்கான விண்ணப்பம். 2 படிவங்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் 2 காப்பி நகல் எடுத்து 2 படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அடுத்ததாக தேர்வரின் பெயர், தாயார் அல்லது தந்தையார் பெயர், பாதுகாவலர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, நிரந்தர முகவரி, அஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக கல்வி தகுதி விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். செய்முறை வகுப்பில் பயில விரும்பும் மொழி எழுதிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருப்பின் எவ்வகையை சார்ந்தவர், தொலைபேசி அல்லது கைபேசி எண், தேர்வு கட்டண விவர தொகை ரூபாய் 125 பணமாக செலுத்த வேண்டும். ரூபாய் 5க்கான சுய முகவரியிட்ட அஞ்சல் உரை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்ததாக மேலே தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் யாவும் உண்மையான உறுதி அளிக்கிறேன். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கையொப்பம் இட வேண்டும். விண்ணப்பதாரரின் கையொப்பம், இடம், நாள். கிளையே அலுவலக உபயோகத்திற்கு மட்டும். இதுல நீங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். இது அலுவலக உபயோகத்திற்காக மட்டும். மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உங்களது விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு இந்த காலத்தில் பூர்த்தி செய்து கையொப்பம் மற்றும் அலுவலக முத்திரையிட்டு இந்த ஒப்புகை சீட்டை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு அறிவியல் பாட செய்முறை பயிற்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்க குறிப்பிடப்படும் நாட்களில் சேவை மையங்களில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும். கீழே இந்த விண்ணப்ப படிவம் ஆங்கில
ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் தேவைப்படுபவர்கள் விண்ணப்ப படிவத்தை ஆங்கிலத்தில் நகல் எடுத்துக் கொள்ளலாம். ஆங்கிலம் அல்லது தமிழ் 2 படிகள் நகல் எடுத்து 2 படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்து 1/9/2025 முதல் 19/9/2025 வரை விடுமுறை நாட்கள் நீங்களாக உங்களது மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களது மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தை இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தில் பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே 2025-2026 கல்வியாண்டு 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் எவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.